அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிஎன்ஏல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ இங்க ஈரான் பத்தி பார்க்க போறோம். ஸோ ஈரான் அப்படிங்கிற இந்த நாட பத்தி ஏன் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானுக்கும், அமெரிக்காவுக்கும் பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ஒரு மோதல் இருந்துட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா, யுரேனியம் எந்த அளவுக்கு ஈரான் கிட்ட இருக்கு, இந்த யுரேனியத்த வச்சு எந்த அளவுக்கு அவங்க அணு ஆயுதங்கள் நியூக்ளியர் வெப்பன்ஸ் டெவலப் பண்றாங்களா? இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை தொடர்ச்சியா போயிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? முதல்ல 1980ஆம் ஆண்டுல அமெரிக்கா ஈரான் மேல பொருளாதார தடைய விதிக்கிறாங்க. எக்கனாமிக் சாங்ஷன்ஸ கொண்டு வராங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் வந்து அ அணு ஆயுதங்கள உற்பத்தி பண்றாங்க அப்படிங்கிற காரணத்தினால, ஈரான் மேல இந்த ஒரு பொருளாதார தடை அப்படிங்கிறது போடப்பட்டுச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறமா 2002ஆம் ஆண்டு ஈரான்ல அதிக அளவுல இந்த அணு உலைகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டதாக நெறைய குற்றச்சாட்டுகள் வந்து வந்துருச்சு. ஸோ அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, நெறைய இன்டென்சிவா எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சது. ஈரான பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, எண்ணெய் வளத்த நம்பி இருக்கக்கூடிய ஒரு நாடு. ஸோ அந்த எண்ணெய் வளங்கள் வர்த்தகம் செய்ய முடியாம இருந்தனால, ஈரானோட பொருளாதாரம் பெரிய அளவுல பாதிக்கப்பட்டுச்சு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஈரான் இந்த ஒரு விஷயத்த அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு எடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா, நெறைய தீவிரவாத குழுக்களுக்கும் உதவிகரமா இருக்க ஆரம்பிச்சாங்க. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, ஹவுதி கிளர்ச்சியாளர்கள், அ லெபனான்ல இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லா கிளர்ச்சியாளர்கள், இவங்க எல்லாருக்குமே ஈரான் உதவியும் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, 2015ஆம் ஆண்டு அமெரிக்கா, பிரிட்டன், சீனா உட்பட 6 நாடுகளும், அதோட ஈரானும் சேர்ந்து ஒரு முக்கியமான அக்ரீமெண்ட் JCPOA அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஜாயிண்ட் காம்ப்ரிஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அக்ரீமெண்ட்ட சைன் பண்ணாங்க 2015ல. ஸோ இந்த அக்ரீமெண்ட் படி பார்க்கிறப்ப, ஈரான் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த என்ரிச்டு யுரேனியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? என்ரிச்டு யுரேனியம் அப்படிங்கிறது தான் நமக்கு தேவைப்படும். அணுகுண்டுகள் தயாரிக்க. ஸோ இந்த என்ரிச்டு யுரேனியம் கன்டென்ட்ட வந்து ரெட்யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஈரான் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த என்ரிச்டு யுரேனியம கம்மி பண்ணி ஒன்லி ஃபார் எனர்ஜி பர்ப்பஸஸ்க்கு மட்டும் நாங்க பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்த போட்டிருப்பாங்க. அதற்கு பதிலா அவங்க மேல இருந்த பொருளாதார தடைகள நீக்கப் போறோம் அப்படின்னு சொல்லி அந்த 6 நாடுகளும் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இதன் பிறகு என்ன ஆகுது அப்படின்னா, 2018ஆம் ஆண்டு அமெரிக்காவோட அதிபராக இருந்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள், ஈரான் வந்து இந்த ஜாயிண்ட் காம்ப்ரிஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன வந்து ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டி, இந்த அக்ரீமெண்ட்ல இருந்து அமெரிக்கா வெளிய வந்திருக்கும். இதனால ஈரான் மறுபடியும் என்ன பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னா, என்ரிச்டு யுரேனியம அதிக அளவுல மறுபடியும் பில்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. உருவாக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. என்ரிச் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க கிட்ட ரொம்ப அதிகமான என்ரிச்டு யுரேனியம் இருக்கு அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. அதனால டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வெளிப்படையாவே பேசியிருந்தாலும், இப்போ 2 நாடுகளுமே வந்து பேச்சுவார்த்தைகளுக்குள்ள இறங்கிட்டாங்க. இது வந்து வேர்ல்டு ஜியோ பாலிடிக்ஸ் படி பார்க்கிறப்ப யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத அன்பிரசிடென்டட் ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? யாருமே எதிர்பாராத ஒரு விஷயமாக இருந்துச்சு. அமெரிக்காவும், ஈரானும் வந்து பேச்சுவார்த்தைகளுக்குள்ள வர்றதுக்கு. அதுக்கு முக்கியமான ஒரு பங்களிப்பு யார் குடுத்தாங்க அப்படின்னா, ஓமன். ஏன்னா, இந்த ஓமன் அப்படிங்கிற கண்ட்ரி ஈரானுக்கும் சரி, அமெரிக்காவுக்கும் சரி ஃப்ரெண்ட்லி கண்ட்ரியா இருக்கு. ஸோ ஓமனோட மீடியேஷன் னால நமக்கு 2 நாடுகளும் இப்ப பேச்சுவார்த்தைகளுக்குள்ள இறங்கியிருக்காங்க. ஸோ 2015ல போட்ட மாதிரியே ஒரு ஒப்பந்தம் போட்டு 2 நாடுகளுமே பொருளாதார தடைகள போடாம, 2 நாடுகளுமே ஒருத்தர் மேல ஒருத்தர் ஆதிக்கத்த செலுத்தாம, ஈரானோட இறையாண்மையையும் அமெரிக்கா மதிச்சு ஒரு ஒப்பந்தத்த போடணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஈரானுடைய மக்களின் நிலைமையும் இந்த பேச்சுவார்த்தையாளர்கள் வந்து பார்த்துக்கணும். அவங்களோட அந்த ஒரு பொருளாதார நிலையையும் யோசிச்சு ஒரு முடிவுக்கு வரணும் அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கிள்ல குடுத்திருக்காங்க. சரியா? ஸோ நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான ஆர்டிக்கிள பார்த்திருக்கோம். நன்றி.